அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க ரீதியான கேள்வி பதில்களின் வரிசையில் 159வது கேள்விக்கான விடையைத்தான் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பத்தமடையை சார்ந்த நண்பர் ஃபாரூக் அவர்கள் இந்த வினாவை தொடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நான் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தேன், தற்போது திருந்திவிட்டேன், நான் அதற்கு நேர்ச்சை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பிடிப்பு வர்றதுக்கு முன்னாடி சூதுவாதுகள் எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா, சீட்டு விளையாடுறது, காசு கட்டி சீட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தானா, அதுக்காக நேர்ச்சி செய்யலாமான்னு கேட்கிறாங்க. நேர்ச்சைக்கும் நீங்க கேட்கறதுக்கு சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. நேர்ச்சை என்பது இனிமேல் நடக்கவிருக்கின்ற காரியத்தை மையமாக வைத்து நாம் நியத்து வைக்கிறதுக்கு பேர் தான் நேர்ச்சைங்கிறது. உதாரணமா, என் மகன் பாஸ் ஆகணும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்படியெல்லாம் மனதில் எண்ணி நான் ஒரு ஆடை ஏழைக்கு தரப்போறேன் அல்லது துணி வாங்கி கொடுக்க போறேன் என்று சொல்றதுக்கு பேர் தான் நேர்ச்சைங்கிறது. நேர்ச்சைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. விளங்குதுங்களா? ஆனா நீங்க இப்ப சொல்லிருக்கக்கூடிய வாக்கியங்கள் அழகா இருக்கிறது. கடந்த காலங்களில் நான் சீட்டு விளையாடி கொண்டிருந்தேன், தற்போது திருந்தி விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாத்தீங்களா, திருந்துதலை இறைவன் ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான். பாவம் செய்யறவனை விட பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்களை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்களா இல்லையா, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான். ஹைருக்குமல் ஹத்தாயின தவ்வாபூன், சிறந்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீளுபவர்கள் தான், தௌபா செய்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால எந்த ஒரு பாவத்திலிருந்து நீங்க மீண்டாலும் அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, இறைவன்கிட்ட தௌபா செய்யுங்க. இது ஒரு பொதுவான அறிவிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. சில காரியங்களை நம்ம மீண்டும் செய்ய வேண்டியது இருக்கிறது, சில காரியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது, பல காரியங்களுக்கு பரிகாரம் இல்லை. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் சில விதிவிலக்குகளும் உண்டு. உதாரணமா, ஒரு ஆள் 50வது வயசுல தான் தொழுகை எடுக்கிறார், அதுக்கு முன்னாடி தொழுகவே இல்லை. இப்ப அவர் திருந்திட்டார், தொழுகிறது நம்ம முறையாக இருக்கிறது, அதை நம்ம தவறக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாருன்னு சொன்னா, இந்த 50 வயசு வரைக்கும் அவர் தொழுகை விட்டாரு பாத்தீங்களா, அதையெல்லாம் கலா செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் தௌபா தான். ஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்தி வத்தபாவு ஸஹவாத்தி, இப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த தொழுகையை வீணாக்கியவர்கள், பால்படுத்தியவர்கள் அப்படிங்கிற பட்டியல வர்ற நேரத்தில் அவர்கள் தௌபா செஞ்சா போதும். ஆக ஒரு ஆள் 50 வருஷம் தொழுகல, அந்த வயசுல தான் அவர் தொழுகணுங்கிற முடிவுக்கு வந்தாருன்னு சொன்னா அதுக்காக தௌபா செய்யணும். கலாங்கிறது அது கிடையாது. விளங்குதுங்களா? ஆனா நீங்க கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, இப்ப இந்த சீட்டு விளையாடுறதுங்கிறது, இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னதா ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன பரிகாரம்? புகாரி என்ற கிதாபுகளை கூட 6107வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம். அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் ஹலஃப மின்கும் ஃபகால ஃபீ ஹல்ஃபிஹி பில்லாத்தி வல் உஸ்ஸா ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் ஒருவர் லாத்தை கொண்டு உஸ்ஸாவை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே சொன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சத்தியம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, சத்தியம் பண்றோம்ல நம்ம, அந்த சத்தியம் பண்றதுக்குன்னு இஸ்லாத்துல ஒரு முறை இருக்கிறது. என்ன முறை? அல்லாஹ் அல்லாத எதன் மேலே நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யார் மேல நீங்க சத்தியம் பண்ணாலும் அது இணை வைத்தல் என்ற பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அல்லாஹ்வை தவிர ரசூலுல்லாஹ் மேல சத்தியமா, காபத்துல்லாஹ் மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, நாணயத்தின் மீது சத்தியமா, வியாபாரத்தின் மீது சத்தியமா, ஊரின் மீது சத்தியமா, குர்ஆனின் மீது சத்தியமா, இந்த குர்ஆன் மேல எல்லாம் சத்தியம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை தவிர எதன் மேலே நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன பரிகாரம்? சத்தியம் பண்ணா சிறுக்காயிருவாங்க, முஸ்ரிக்காயிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும், மறுபடியும் கலிமாவை சொல்லணும்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குங்களா இல்லையா? அது தொடர்ல சொல்றாங்க, வமன் கால லி சாஹிபிஹி, யாராவது தன்னுடைய தோழனை பார்த்து தஆல் வா உகாம் இருக்க சூது விளையாடுவோம் என்று கூறினால் பல் யதசத்தக், அவர் தர்மம் செய்யட்டும். அதற்கு பரிகாரம் என்ன?
உங்களுடைய தோழரை பார்த்து வா சீட்டு விளையாடலாம் சூது விளையாடலாம்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பரிகாரம் என்னன்னு கேட்டா பல் யதசத்தக், அவர் தர்மம் செய்யட்டும். தர்மம் செய்யுதல் என்பதுதான் சூது விளையாடக்கூடியவர்களில் திருந்தவக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம். என்ன திருந்திட்டீங்களா, அது தப்புன்னு தெரியுதா, தௌபா செய்யுங்க. தௌபாங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. தௌபா பண்ணிட்டு உங்களால எந்த அளவுக்கு தர்மம் செய்ய முடியுமோ, இவ்வளவுதான் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பல்யத சத்தக் குறிப்பெல்லாம் கிடையாது. இவ்வளவு நீங்க தர்மம் போட்டாகணும். உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க.